ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம துர்காமகி அப்படின்ற ஒரு வித்தியாசமான திகில் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இங்க ஒரு கலெக்டர் சாதாரண கிராமத்து பையனை காதலிக்கிறாங்க. ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பையனையே இந்த கலெக்டர் போட்டு தள்ளிட்டதா சொல்லி அவங்கள சிறைச்சாலையில போட்டு அடைக்கிறாங்க. இப்போ அதுல இருக்கிற உண்மை என்ன? இன்னொரு பக்கம் ஒரு கிராமத்துல ஒரு பாழடைஞ்ச அரண்மனை இருக்குங்க. அந்த அரண்மனையுடைய கதவை திறந்ததுனால அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே இறந்து போற மாதிரியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு என்ன ஆகுது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க ஒரு போலீஸ்காரர் ஒரு கைதியை கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நொடியும் பல ட்விஸ்டுகள் இருக்கிற ஒரு கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நிறைய எஃபெக்ட் எடுத்து போட்டாலும் நம்ம வீடியோஸுக்கு சரியா வியூஸ் போறதில்ல. முடிஞ்சா ஒரு லைக் போட்டுட்டு கதைக்குள்ள வாங்க. இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் சேரும். நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. முன்ன சொன்ன மாதிரி ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பயந்து நடுங்குறாங்க. தெரியாம நாங்க இந்த கிராமத்துடைய அந்த ராணியோட மாளிகையை திறந்துட்டோம், எங்களை மன்னிச்சிரு கடவுளேன்ற மாதிரி சொல்ல, ஆனா அங்கேயே ஒருத்தன் கடப்பாரை எடுத்துட்டு வந்து அந்த கடவுளுடைய சிலையையும் தோண்டி எடுக்க உடனே அந்த கிராமத்துல பல அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு உருவம் வந்து காவு வாங்குற மாதிரியும் அதுல அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப பரிதாபமா இறந்து போற மாதிரியும் காட்ட இப்ப அப்படியே கட் பண்ணா நகரத்துக்கு கதை வருது. அப்பதான் ஒரு மினிஸ்டரை காமிக்கிறாங்க. அந்த மினிஸ்டர் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க அவரை சுத்தி மீடியாக்காரங்க அவங்க கட்சிக்காரங்களா உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கிறவங்களும் இந்த உண்ணாவிரதம் எல்லாம் சும்மா நடிப்பு தான். கடந்த 6 மாசத்துல மட்டும் நம்ம ஊர்ல 16 கோயில் சிலைகள் காணாம போயிருக்கு. அதுக்காக உங்க அரசாங்கம் பொறுப்பு ஏற்றுக்குமா? நீங்க அதை வச்சு பதவி விலகுவீங்களான்ற மாதிரிலாம் அங்க கேள்வி எழுப்ப அந்த மினிஸ்டர் ரொம்ப நாணயமானவர், நேர்மையானவர், ரொம்ப நல்லவருங்க. அவரோட பேரு ஈஸ்வர் பிரசாத். அவருமே அந்த இடத்துல எழுந்து என்ன பார்த்து இப்படி கேள்வி கேட்காதீங்க, இதோ என்னுடைய ராஜினாமா கடிதம், இன்னும் 10 நாள்ல அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கலனா நான் இந்த பதவியை விட்டு விலகிடுறேன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அங்க இருக்கிறவங்களும் உங்களுக்கு சிஎம் போஸ்ட் மேல ஒரு ஆசை இருக்கு, அப்படி மினிஸ்டரா ராஜினாமா பண்ணிட்டு நாளைக்கு சிஎம்மா ஆயிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, அப்பதான் அவரு நான் பதவியில இருந்து மட்டும் விலக மாட்டேன், குற்றவாளியை கண்டுபிடிக்கலனா நிரந்தரமா அரசியல்ல இருந்தும் விலகிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படி விலகிட்டு உங்களுக்கு ஒரு அரசியல் வாரிசு இருக்கும், அப்படி உங்க பையனையோ பொண்ணையோ கை காட்டிட்டு நீங்க ஓய்வெடுப்பீங்க, அவங்க உங்க பேர்ல அரசியல் பண்ணுவாங்கன்னு சொல்ல, அதுக்கும் அந்த ஈஸ்வர் பிரசாத் எனக்கு பொண்ணு பையனு சொல்லி யாருமே இல்ல, என்னுடைய அரசியல் வாரிசு தோ இந்த ரமேஷ் தான். இந்த ரமேஷ் ஒரு விவசாயி, என்னோட கட்சியோட அடிமட்ட தொண்டை. சோ இந்த விஷயம் உங்களுக்கு போதுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு நேர்மையான நாணயமான அரசியல்வாதி தான் நம்ம ஊருக்கு தேவைன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அதே வேளையில தான் சிஎம் ஆபீஸ காமிக்க சிஎம்முக்குமே பயங்கர பிரஷர் ஆகுதுங்க. நம்ம கட்சியில எவ்வளவு நேர்மையான ஒருத்தரா, இவன் கட்சியில இருந்தானா நம்மளுக்கு தான் எதனா ஒரு பிரஷர் வந்துகிட்டே இருக்கும், நம்மளால எதையுமே அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டரை கட்சியை விட்டு தூக்குனா வெளியே போய் புது கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவான். இதுக்கு ஒரே வழி இந்த சிலைகள் காணாம போன வழக்குல அவனே தான் குற்றவாளின்ற மாதிரி நம்ம எதுனா ஒரு பொய் பழிய போட்டு அந்த மினிஸ்டரை தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்ற மாதிரி சிஎம்ஏ அங்க பிளான் பண்றாரு. அதுக்காக அங்க ஒரு சிபிஐ ஆபீசரான சக்தி அப்படின்ற ஒரு லேடிய வர சொல்றாரு. அந்த சக்தி கிட்டையும் இந்த ஃபைல் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு 10 நாள் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள இந்த சிலைகள் காணாம போன வழக்குல எதுனா ஒரு ஆதாரத்தை கிரியேட் பண்ணி அந்த மினிஸ்டரை தூக்கி உள்ள போடணும்னு சொல்ல, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் உங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பண்ணுவாருன்ற மாதிரி அங்க ஒரு போலீஸ்காரரையும் அந்த சிபிஐ அதிகாரிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த போலீஸ் அதிகாரி பேரு அபி. இப்ப அந்த சிபிஐ அதிகாரியும் அந்த போலீஸ்காரரையும் அதுக்கப்புறம் டீம்ல இன்னும் ஒரு 3 பேரையும் சேர்த்துக்கிட்டு இப்ப அந்த மினிஸ்டர் மேல எப்படி பழிய போடலாம், எந்த ஆங்கிள் விசாரிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானையும் போட்டுக்கிட்டு இருக்க, அப்பதான் அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் கிடைக்குது. அதாவது இந்த 12 கோயில் சிலைகள் காணாம போயிருக்கோம்ல, அது காணாம போறதுக்கு முன்னால அந்த ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மினிஸ்டர் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டிருக்காராம். அப்படி அந்த பொதுக்கூட்டம் முடிகிற சமயத்துல அந்த கோயில்ல இருக்கிற சிலைகள் காணாம போயிருக்கான். அப்படி 12 இடத்துலயும் அவர் பொதுக்கூட்டம் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சிலைகள் காணாம போயிருக்குன்ற மாதிரி கண்டுபிடிக்க, இது மூலமா அந்த மினிஸ்டருக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரியும் இப்ப அந்த சிபிஐ அதிகாரி சொல்ல, அப்பதான் அந்த குழுல இருக்கிற ஒருத்தரும் நீங்க எப்படி இதை வச்சு மினிஸ்டரை தப்பு சொல்லலாம், மேபி மினிஸ்டர் அங்க வரது தெரிஞ்சுக்கிட்டு இதை வேற எதனா ஒரு கும்பல் கூட பண்ணிட்டு மினிஸ்டர் மேல பழிய போடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல அந்த சிபிஐ அதிகாரி பயங்கரமா கோவப்படுறாங்க. என்னோட கமாண்ட இங்க ஃபாலோ பண்ணனா மட்டும் இருங்க, இல்லனா இங்க யாரும் இருக்க கூடாது அப்படின்னு கட்டிட்டு இப்ப அங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பாரு பாத்தீங்களா, அந்த அபிகிட்டையும் இந்த மினிஸ்டருக்கு ஒரு பிஏ இருந்தாங்கல்ல, இப்ப அந்த பிஏ எங்க இருக்காங்க, அந்த மினிஸ்டர் பத்தி A to Z எல்லா தகவலும் அவங்களுக்கு தானே தெரியும், அவங்க கிட்ட நம்ம சில விசாரணைகள் ஆரம்பிப்போம், ஆனா அது எதுவுமே அபிஷியலா இல்ல, அன்அபிஷியலா யாருக்கும் தெரியாம விசாரிக்கணும்ன்ற ஒரு பிளான போடுறாங்க. ஆனா அதுல தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த மினிஸ்டருடைய பிஏ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினான சஹல் தாங்க. ஆனா அவங்களோ இப்ப அந்த மினிஸ்டரோட இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோயின்
அவங்களோட காதலனை போட்டு தள்ளனதா சொல்லி இப்ப சிறைச்சாலையில இருப்பாங்க. அதுவா அவங்க போட்டு தள்ளின காதலன் யாரு தெரியுமா? இப்ப இந்த சிபிஐ அதிகாரியோட டீம்ல இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கார்ல, அவரோட தம்பி தாங்க. ஆமாங்க, இவரு தம்பியை தான் நம்ம ஹீரோயின் காதலிச்சிருப்பாங்க. அதனால ஹீரோயினை எப்படின்னா சிறைச்சாலையில வச்சே கதையை முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப நாளா இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க கிட்டயே விசாரிக்கணும்னு சொன்னதுனால சிறைச்சாலைக்கு வந்தோம் நம்ம ஹீரோயினை கூப்பிட வராரு. அப்படி ஹீரோயினுடைய செல்லுல வேற ஒரு பொண்ணையும் போட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப ரகசியமா வேற ஒரு இடத்துக்கும் கடத்திக்கிட்டு போறாங்க. அப்பதான் கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் அந்த சிபிஐ அதிகாரி கிட்ட அன்அபிஷியலா விசாரிக்கணும்னு சொல்றீங்க, அப்ப எங்க கூட்டு போய் விசாரிக்கிறதுன்னு கேட்கும் போதோ பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமத்துல ஒரு ராணியோடைய மாளிகை இருக்கு, அந்த மாளிகைக்கு அவளை கூட்டிட்டு போய் விசாரிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த மாளிகையில பேய் இருக்கிறதாகவும் அந்த மாளிகைக்குள்ள அந்த கிராமத்துக்காரங்களே போக பயப்படுவாங்க, அந்த இடத்துக்கா போறதுன்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற மத்த போலீஸ் அதிகாரிகள்லாம் சொன்னாலும் பட் அதை இந்த சிபிஐ அதிகாரியும் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் பெருசா கேட்காம இப்ப நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அன்அபிஷியலா அந்த மாளிகையை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோயின் இப்ப ஒரு கைதியா இருந்தாலும் அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோயினை பார்த்து சல்யூட் அடிக்கிறாரு. ஏன்னா ஹீரோயின் முன்னொரு காலத்துல கலெக்டரா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க சொல்லிதான் இந்த கான்ஸ்டபிளுக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்கோங்க. இப்ப ஹீரோயினோட இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் அந்த கிராமத்துக்குள்ள நுழைய, ஆனா அந்த கிராமத்துக்கு வெளியில ஒரு செக் போஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இப்ப பின்னாடி இருக்கிற அந்த கான்ஸ்டபிளையும் இறங்கி அந்த செக் போஸ்ட திறக்க சொல்றாரு. அவரும் பயந்துகிட்டு ஆரம்பமே தரங்களா இருக்கேன்னு சொல்லி அந்த செக் போஸ்ட திறக்கலான்னு வர, அப்ப திடீர்னு ஒரு கை வந்து அவரை தள்ளி வருது. பார்த்தா அந்த இடத்துல வாட்ச்மேன் சொல்லி ஒருத்த வந்து நிக்கிறான். நான் இருக்கும் போதோ நீங்க எதுக்கு இதை திறக்கறீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அப்பதான் அந்த வாட்ச்மேனுக்கு 2 கைகள் இல்லன்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் கவனிக்கிறாரு. அப்போ அவனுக்கு கையிலனா நம்மள கையால தள்ளினது யாருன்ற மாதிரி கான்ஸ்டபிளுக்கு பயம் வர, இப்ப அந்த கார்ல ஏறிக்கிட்டு ஐயா ஆரம்பமே தரங்களா இருக்கு போயிடலாமான்ற மாதிரி கேட்க, சரி வா உள்ள போலான்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் இப்ப அந்த மாளிகை கிட்டையும் கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோயினையும் அங்க இறங்க சொல்ல, இப்ப ஹீரோயினுக்கு காவலா அங்க 2 போலீஸ்காரங்களை போட்டுட்டு இவங்களை இந்த வீட்டுல நீதான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் அந்த வாட்ச்மேன் வந்து ஐயா இந்த இடத்தையா தங்க போறீங்க, நான் தங்கலையா, இந்த பொண்ணு தங்க போறா, சரி இந்த மாளிகையோட சாவியை கொடு. சாவிலாம் இல்லையா, கதவு மூடிதான் இருக்கும், ஆனா திறந்தா ஆபத்துன்னு சொல்ல, ஏய் சும்மா லூஸ் தரமா பேசிட்டு இருக்காத, போலீஸ் கிட்டே இப்படிலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினையும் அந்த மாளிகைக்குள்ள போக சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பேய் மேலாம் அவ்வளவா நம்பிக்கை இல்லைங்க. இவ்வளவு நாள் சிறைச்சாலையில கைதியா இருந்தோம், இப்ப ஏதோ விசாரணைன்னு சொல்லி இந்த மாளிகையில நம்ம கைதியா வைக்க போறாங்க போல இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள நடக்க, அப்பதான் திடீர்னு அங்க பயங்கரமா காத்தடிக்குது. உடனே அந்த இடத்துல அந்த வேலைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா வாட்ச்மேன், அவர் அந்த இடத்துல வந்து அம்மா உள்ள வரது ஒரு சின்ன பொண்ணுமா, பாவமா, அவளை ஒன்னும் பண்ணிடாதமா, அவளை மன்னிச்சு விட்டுருமான்ற மாதிரி அங்க கதற, உடனே அந்த இடத்துல அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் வந்து அந்த வாட்ச்மேனை அடிச்சு விரட்டிட்டு, ஏ சஹல் நீ உள்ள போ, இவன் சும்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோயினை உள்ள அனுப்புறாரு. ராணியோட மாளிகை அப்படின்றதுனால உள்ள போகும்போதே ஒரு பெரிய முரசு மாதிரி இருக்குங்க. அதை தாண்டி உள்ள போனா எல்லா பாழடைஞ்சு போய் கிடக்கு. ஒரு அரண்மனை எப்படி பாழடைஞ்சு போய் இருக்குமோ அப்படி இருக்கு. அங்க ஒரு நாற்காலி இருக்க, அதை சுத்தி வேர்களா இருக்க, அங்க நிறைய படங்கள் மாட்டிருக்க, ஆனா எல்லா படங்கள்லயும் முகம் இல்லாம ரொம்ப அழிஞ்சு போற நிலைமையில இருக்கு. அங்க ஒரு படிக்கட்டுல இப்ப நம்ம ஹீரோயின் ஏறி போகும்போதோ அங்க ஒரு மிகப்பெரிய கதவை பாக்குறாங்க. அந்த கதவை நோக்கி போகும்போதோ திடீர்னு பின்னாடி ஒரு புக்கு கீழே விழுது. அதுல துர்காமகி அப்படின்ற மாதிரி போட்டிருக்க, ஆனா அவங்க அந்த புத்தகத்தை எடுத்து உள்ள வச்சிட, இப்ப மறுபடியும் அங்க இருக்கிற அந்த பெரிய டோரு கிட்ட போறாங்க. பக்கத்துல போய் பார்த்தா திடீர்னு ஒரு காத்து அடிக்குது. அந்த டோருக்கு பக்கத்திலேயே ஒரு கண்ணாடி இருக்குங்க. அதுல அவங்க முகத்தை வச்சு பார்க்க உள்ள ஏதோ இருட்டா இருக்கிற மாதிரி அங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, இப்ப அந்த மிகப்பெரிய கதவுடைய தாப்பால அவங்க திறக்கிறாங்க. அந்த கதவை திறக்கலான்னு போறதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரி வராங்க. நம்ம ஹீரோயினை அங்க தடுத்து நிப்பாட்டுறாங்க. தயவு செஞ்சு இந்த கதவை மட்டும் திறக்காதீங்கம்மா, இதோ உங்க பேக் போலீஸ் ஐயா கொடுக்க சொன்னாரு, நீங்க கீழே ஒரு ரூம் இருக்கு அங்க தங்கிக்கங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அந்த வேலைக்காரி அங்க இருந்து கிளம்ப, இப்ப நம்ம ஹீரோயினும் அங்க ராணி தங்குற ஒரு ரூமுக்கும் வராங்க. அந்த இடத்துல ஒரு பழைய பாத்டப் இருக்குங்க, ஒரு பழைய பெட் இருக்குங்க. அதையெல்லாம் அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அவங்களுடைய காதலன் ஞாபகம் வருது. உண்மையிலேயே நம்ம ஹீரோயினோட காதலனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி காட்ட, ஹீரோயின் சில வருஷங்களுக்கு முன்னாடி கலெக்டரா இருப்பாங்க. அப்ப அவங்க ஆபீஸ் முன்னாடி ஏழை எளிய மக்களுக்காக ஒருத்தன் போராடிக்கிட்டு இருப்பான், அதுதான் இந்த முகுந்தன். ஆனா அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை வச்சு நம்ம கலெக்டரும் தடியடி கொடுத்து அந்த கூட்டத்தை கலைக்க பார்க்க, ஆனா அந்த கூட்ட நெரிசல்ல நம்ம கலெக்டரான ஹீரோயினுக்கே ஆபத்து வந்துருது. அப்பதான் அங்க நம்ம ஹீரோயினை இந்த முகுந்தன் காப்பாத்துறாரு. இதுல முகுந்தனை நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போக ஒரு கடத்துல முகுந்தனை போலீஸ்காரங்க பிடிச்சி ஜெயில போடலான்னு வராங்க. அப்ப அங்க வந்து இந்த முகுந்தனை நம்ம ஹீரோயின் ஜாமீன்ல எடுத்து அவங்களோட வண்டியிலேயே முகுந்தனை அவங்க வீட்டுல டிராப் பண்ண, அப்பதான் முகுந்தனுடைய அண்ணன் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர்னு தெரியுதுங்க. அவங்களுமே கலெக்டர் வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு சொல்லி காஃபி எல்லாம் கொடுத்து, என் தம்பி அப்பப்ப ஆர்வ கோளாறுல போராட்டம் பண்றேன்னு சொல்லி
எங்கனா ஓடி போய் பிரச்சனையா வலிச்சிருவான், நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. அப்படியே நாள் அளவுல நம்ம கலெக்டருக்கு இந்த முகுந்தன் மேல காதல் வர மாதிரியும் அதெல்லாம் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியும் அங்க காட்டிக்கிட்டு இருக்க. அப்பதான் இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தமும் ஆகுது. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அந்த நேர்மையான பொலிட்டிஷியன் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த மினிஸ்டர், அவரு வந்து நேர்ல வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோயின் கையில அந்த நிச்சயத்தப்போ அந்த காதலன் போட்ட ரிங்க தான் ஹீரோயின் இப்பயும் போட்டிருப்பாங்க. அப்படி இப்ப இந்த பேய் வீட்டுல இருக்கும் போதோ அந்த ரிங்கை ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப தெரியாம அவங்களுடைய ரிங்கு கீழே விழுந்துருது. அப்படியே உருண்டு போய் அங்க ரொம்ப நாளா ஒரு ரூம் பூட்டி கிடக்குல, அந்த ரூம் கதவுக்குள்ளேயும் போய் விழுந்துருதுங்க. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. எப்படின்னா அந்த ரிங்கை எடுக்கணும்னு சொல்லி கைய வச்சு அந்த கதவுக்குள்ளேயும் விட்டு அந்த ரிங்கை எடுக்கலான்னு பார்க்க, அப்போ அவங்க பக்கத்துல ஒரு உருவம் வந்து நிக்குதுங்க. ஆனா திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த உருவம் அங்க போயிடுது. இப்ப அங்க ஒரு ஆணி மாதிரி இருக்கு, அதை வச்சும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அப்பயும் அந்த ரிங்கை எடுக்க முடியல. அதே வேலையில தான் இப்ப அந்த அரண்மனைக்கு நிறைய கார்கள் வர மாதிரியும் காட்ட, இப்ப அந்த அரண்மனைக்கு வெளியில ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த டென்ட்லயும் நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் இப்ப அங்க வர சிபிஐ அதிகாரியான இந்த சக்தி கிட்டையும் இந்த மாளிகையில ஹீரோயின் தங்குற பெட்ரூம் பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கோம், அவங்க என்ன பண்ணாலும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் விளக்கிக்கிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோயின் கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லி இப்ப இந்த சக்தியும் ஹீரோயினை பாக்குறதுக்கு அந்த அரண்மனைக்குள்ள போறாங்க. அரண்மனையிலேயே ஒரு சின்ன ரூம் மாதிரி செட் பண்ணி ஹீரோயினை உட்கார வச்சு கலெக்டரா இருந்து அதுக்கப்புறம் மினிஸ்டரோட பிஏவா ஆகி அவருடைய பினாமியாவே நீங்க ஆயிருக்கீங்க. அப்படி மினிஸ்டர் A to Z எல்லாமே என்ன பண்ணுவாருன்றத உங்களுக்கு மட்டும் தான் நல்லா தெரியும். அப்படிதான் அந்த மினிஸ்டர் அந்த 12 கோயில்ல இருக்கிற சிலைகளை திருடினாரான்ற மாதிரி அங்க துருவி துருவி கேட்க. ஆனா ஹீரோயினோ மினிஸ்டர் ரொம்ப பயபக்தி உள்ளவரு, சாமி கும்பிடுவாரே தவிர இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டாரு, ஒரு நல்லவரை இந்த ஊர்ல வாழவே விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உடனே அங்க விசாரிக்கிற சிபிஐ அதிகாரியும் போலியா ஒரு எவிடன்ஸ் காமிச்சு, உங்க மினிஸ்டருக்கு பையன் இருக்கான், அவன் வெளிநாட்டுல இருக்கான், அவன் பேர்ல தான் நிறைய சொத்தை வாங்கி வச்சிருக்காருன்ற மாதிரிலாம் அங்க சும்மாக்கா போட்டு வாங்கலான்னு அங்க சொல்ல, பதிலுக்கு ஹீரோயினோ என்ன நினைச்சீங்க எங்க மினிஸ்டரை பத்தி, விட்டா அவருக்கு 2 பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு பேர்லயும் அமெரிக்கால சொத்து வச்சிருக்காரு, 12 கோயில் இல்ல மொத்தம் 40 கோயிலுடைய சிலைகளை திருடி இருக்காரு அப்படின்னு இஷ்டத்துக்கு எல்லா பழிகளும் போட்டாலும் போட்டுருவீங்கன்ற மாதிரியும் தன்னை மடக்க வந்த அந்த சிபிஐ அதிகாரி கிட்ட இந்த மினிஸ்டர் எவ்வளவு நேர்மையானவர்ன்ற மாதிரி ஹீரோயின் விளக்குறாங்க. எப்படியோ அந்த மினிஸ்டர் இது வரைக்கும் அவர் லைஃப்ல ஒரு தப்பு கூடயா பண்ணாம இருந்திருப்பாரு. அப்படி ஆதாரத்தோட எதனா நீ தப்ப குடுக்கிற வரைக்கும் நீ இந்த அரண்மனைக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் அந்த அரண்மனையில வச்சு அவங்கள லாக் பண்ணிட்டு அந்த சிபிஐ அதிகாரியும் அங்க இருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட அவங்கள பாத்துக்க சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து ஊருக்கு கிளம்ப. இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனரும் பக்கத்துல ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்குவாருங்க. இப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்டையும் ஒரு துப்பாக்கியை கொடுத்துட்டு, என்னோட தம்பிய போட்டு தள்ளின கேஸ்ல அவ ஆல்ரெடி சிறைச்சாலையில இருக்கா, அவ இந்த அரண்மனையை விட்டு எப்படின்னா தப்பிக்கலாம் தான் பாப்பா, நீங்க கேட்டெல்லாம் இழுத்து மூடிடுங்க, நைட்டு பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு எதனா நாடகம் போட்டானா அதெல்லாம் நம்பி திறந்து விட்டுறாதீங்க, நான் காலையில வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ராத்திரி அந்த அரண்மனையில திடீர்னு கரண்ட் போகுதுங்க. ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த 2 போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுமே அரண்மனைக்குள்ள தங்க மாட்டாங்க, வெளியில டென்ட்ல தான் தங்குவாங்க. அவங்க கிட்டையும் கரண்ட் எப்போ வரும்னு கேட்க அவங்களும் எனக்கும் தெரியலன்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோயின் அங்க ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த அரண்மனையை சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு அறைய திறக்கும் போதோ அங்க ஒரு பத்திரகாளியோடைய சிலை இருக்கிறத பார்த்து பயப்பட, அரண்மனையில நடக்க நடக்க ஒவ்வொரு இடமும் பேய் மேல நம்பிக்கை இல்லாத அவங்களுக்கே ஒரு திகில் வருது. அப்பதான் அங்க ஒரு கண்ணாடி ரூமை திறக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்து தானே முன்னாடி ஒரு புக்கு விழுந்திருக்கும். அப்படி திறக்கும் போதோ அதுல ஏதோ ஒரு உருவம் தெரிய, திரும்பி பார்த்தா அந்த உருவம் காணாம போகுது. இப்ப அங்க துர்காமகி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த புத்தகத்தை எடுத்து அங்க வாழ்ந்த ராணியோடைய பேரு தான் துர்காமகி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வரலாற படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்களுடைய மோதிரம் போயிட்டு ஒரு இடத்துல விழுந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த ரூம் தான் துர்காமகியோடைய ரூம்ன்ற மாதிரியும் ஹீரோயின் தெரிஞ்சுக்க, இப்போ விழுந்த மோதிரத்தை எடுக்கலான்னு ஹீரோயின் போறாங்க. ஆனா அந்த ரூம் கதவு இப்ப தானாவே திறந்துக்குது. கட் பண்ணா இப்ப வெளியே அந்த 2 போலீஸ்காரங்க காவலுக்கு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு அங்க பார்த்தா ஹீரோயின் பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே வராங்க. அந்த அரண்மனைக்கு வெளியே ஒரு கேட் இருக்குங்க. அந்த கேட் சாவியை பூட்டிட்டு இந்த ஏசிபி சாவியை கையோட கொண்டு போயிருப்பாரு. ஆனா ஹீரோயினும் இதுக்கு மேல இந்த அரண்மனையில இருக்க முடியாது, என்னை இப்பயே திறந்து விடுங்க, நான் வெளியே போகணுன்ற மாதிரி கதற. அப்பதான் அந்த 2 போலீஸ்காரங்களும் உள்ள என்னத்தை பாத்தீங்க, எதுக்கு இப்படி பயப்படுறீங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ ஹீரோயின், எனக்கு அரண்மனையில துர்காமகி அப்படின்ற ஒரு புத்தகம் கிடைச்சது, அதை நான் ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு அங்க ஏத்தி வச்ச கேண்டில் அணைஞ்சு போச்சு. சரின்னு பத்த வைக்கலான்னு போனா அதுவே திரும்பி பத்திக்கிச்சு. அட என்னடா இதுன்னு பார்த்தா அங்க நிழல் போல ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சது. அது என்ன அட்டாக் பண்ண வந்தது. அப்பதான் இந்த அரண்மனையில உண்மையாலேயே பேய் இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்க இருந்து என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி கதறாங்க. ஐயோ இந்த பொண்ணு சொல்றதுக்கு உண்மைதான் போல இருக்கே. அப்ப ஊருக்காரங்க எல்லாம் சொல்றதும் கரெக்ட் தான், சாவி வேற இல்லையேன்னு சொல்லி இப்ப அந்த
அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் கால் பண்ணி, சார் இந்த பொண்ணு ரொம்ப அலறாங்க, பேய் இருக்குன்னு சொல்றாங்க, வெளியே விடணும், சாவி கொடுங்கன்ற மாதிரிலாம் சொல்ல, அவ இந்த அரண்மனையை விட்டு தப்பிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவா, அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்கன்ற மாதிரி அவர் போனை வைக்க, ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லாம பயத்துல அந்த கேட்டிலேயே அவங்க தூங்குறாங்க. இப்ப காலையில எழுந்து பார்த்தா அந்த வீட்டுடைய வேலைக்காரி கேட்டை திறந்துகிட்டு அங்க நம்ம ஹீரோயினோட கையில கொஞ்சம் அடிபட்டிருக்கோங்க. எல்லாம் நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தினால தான், அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. இப்ப மறுபடியும் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை விசாரிக்கிறதுக்கு அந்த சிபிஐ அதிகாரி அங்க வர, என்ன காயம், படிக்கட்டுல விழுந்துட்டேன், எப்படி விழுந்த, இந்த அரண்மனையில பேய் இருக்கு அதை பார்த்து விழுந்துட்டேன், ஓ தப்பிக்கிறதுக்கு இன்னொரு வழி சொல்றியா, சரி இப்ப அந்த மினிஸ்டரை பத்தி வேற என்ன தகவல் தெரியும் அப்படின்னு திரும்பி அதை விசாரிக்க ஆரம்பிக்க, ஹீரோயின் உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு பாக்குறதுக்கு அவங்க உடம்புல ஒரு கருவியை பொருத்தி இப்ப அதையும் சோதிச்சு பாக்குறாங்க. அப்படி ஹீரோயினும் மினிஸ்டர் ரொம்ப நல்லவருன்னு மறுபடியும் சொல்ல, இப்ப டெஸ்ட் பண்ணதுல ஹீரோயின் பொய் சொல்லல, உண்மைதான் சொல்றாங்கன்ற மாதிரியும் புரியுது. இப்படிதான் மினிஸ்டர் இப்போ 13ஆவதா இன்னொரு மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு ஒரு ஏரியாவுக்கு போயிருக்க. அப்படி அங்க இருக்கிற ஒரு கோயில்லையும் ஒரு சிலையை யாரோ திருடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சிலையை திருடின நபரும் நம்ம மினிஸ்டரோட இருக்கிற அரசியல் வாரிசுன்ற மாதிரி ஒருத்தர்கிட்ட மினிஸ்டர் சொல்லிருப்பார்ல, அவரு கூட போன்ல பேசுறத அங்க காட்டுறாங்க. ஆக மொத்தத்துல இவன் தான் பெரிய பிளான் பண்ணிருக்கான் போல. இது தெரியாம அந்த மினிஸ்டர் அங்க தூங்கிக்கிட்டும் போறாரு. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் அந்த அரண்மனையில ராத்திரி சுத்திக்கிட்டு இருக்க, அப்பதான் அங்க நிறைய பாம்புகள்லாம் சேர்ந்து ஒரு சிலையா இருக்கிற மாதிரியும் அதுக்கு அடியில ஒரு நாற்காலி இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. ஓ இதுதான் அந்த ராணியுடைய நாற்காலின்ற மாதிரியும் ஹீரோயின் புரிஞ்சுக்க, அப்ப அங்க ஒரு பேப்பர் மாதிரி ஏதோ இருக்குங்க. அதை கிழிச்சு பார்க்கும் போதோ அங்க அந்த ராணி, அதாவது அந்த அரண்மனையில உண்மையான வாழ்ந்த ராணியோட படத்தை அங்க வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ராணி சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இல்ல அவங்களோட உருவம் இருக்கிற மாதிரியும் அந்த படத்துல இல்லைங்க. பதிலுக்கு அந்த ராணி அங்க இறந்து போய் கிடக்கிற மாதிரி அந்த ஓவியம் இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோயின் பதறி போக, இப்ப அங்க இருக்கிற ஸ்கிரீன் எல்லாம் தானா ஆட, இப்ப வெளியே ஒரு பயங்கரமான அலறல் சவுண்ட் கேக்குது. வழக்கம் போல வெளியே காவலுக்கு இருக்கிற இந்த 2 போலீஸ் அதிகாரியும் பதறி போய் அந்த கேட்டு கிட்ட ஓடுறாங்க. மறுபடியும் இந்த போலீஸ்காரர் கிட்ட உள்ள ஏதோ சத்தம் வருது, நேத்து ராத்திரி நடந்த மாதிரியே ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, உடனே அந்த போலீஸ்காரரும் அங்க டென்ட்ல தான் சாவி வச்சிருக்கேன், சாவி எடுத்துக்கோ, கூடவே அந்த துப்பாக்கியும் எடுத்துக்கோ, அவ ஒரு வேளை தப்பிக்க முயற்சி பண்ணானா அங்கேயே அவளை போட்டு தள்ளிடுன்ற மாதிரியும் அங்க சொல்லி இப்ப அந்த அரண்மனைக்குள்ளயும் அனுப்புறாரு. அப்படி அந்த 2 போலீஸ்காரங்களும் பயந்துகிட்டு அந்த அரண்மனைக்குள்ள வராங்க. அப்படி அந்த ரூம்ல ஏதோ ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு பிலிம் ரோல் சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க பாக்குறாங்க. அதுல இந்த அரண்மனையோடைய வரலாறுன்னு சொல்லி எதையோ போட்டுக்கிட்டு இருக்க, அப்ப திடீர்னு அந்த ஸ்கிரீன் முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினை ஏதோ ஒரு உருவம் இழுக்கிற மாதிரியும் அவங்க கைய முறுக்கிற மாதிரியும் அதுல அவங்க துடிக்கிற மாதிரியும் அவங்க பார்க்க, இந்த 2 போலீஸ்காரங்களும் அரண்டு போறாங்க. எப்படின்னா ஹீரோயினை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறாங்க. ஹீரோயினை காப்பாத்தலான்னு ஒரு கடத்துல வந்து ஹீரோயினோட கையை இவங்க பிடிக்க, ஆனா அதை விடவும் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வலுப்பிடிச்சு இப்ப அவங்க பின்னாடி இருக்கிற அந்த ராணியுடைய கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்க, நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த கதவு உள்ள போற மாதிரியும் அங்க காமிக்க, இப்ப இந்த 2 போலீஸ்காரங்களுக்கும் பயங்கர பீதி ஆகுதுங்க. ஏ வாயா வாயா இங்க இருந்து ஓடிடலாம், வேணாயா, எப்படி ஓடினாலும் அந்த ஏசிபி நம்மள எதனா பண்ணிடுவான், அதுக்கு இந்த பேயோடைய போராடலாம்னு சொல்லி இவங்களும் இப்ப அந்த ரூமுக்குள்ள வந்தா, அங்கதான் நம்ம ஹீரோயின் ஒரு புடவை கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. நீங்க யாருன்னு கேட்டதுக்கு நான் தான் துர்காமகி அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க நம்ம ஹீரோயின் உள்ள அந்த ஆத்மா வந்து இப்ப அவங்க அந்த ராணியாவே மாறி அங்க அந்த 2 போலீஸ்காரங்களையும் அடிச்சு துன்புறுத்துறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களே வேற அடிச்சுக்க செய்யறாங்க. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் ஆகுதுங்க. இப்ப இந்த சிபிஐ அதிகாரியும் அந்த மாளிகைக்கு வந்திருக்க, அவங்க தான் வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்கல்ல, அப்படி அந்த கேமராலாம் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் அப்படியே இழுத்துட்டு போற மாதிரியும் செவுத்துல போய் முட்டிக்கிற மாதிரியும் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஆனா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் இதெல்லாம் பேயும் இல்ல பிசாசும் இல்ல, இவ தப்பிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் சொல்ல, ஆனா சிபிஐ அதிகாரியும் அப்படி அவ தப்பிக்கணும்னு நினைச்சா நேத்து கேட்டு திறந்துதானே இருந்தது, அப்ப தப்பிச்சிருக்கலாம்ல, இந்த பொண்ணுக்கு இப்படி ஆகுதுன்னா வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த சிபிஐ அதிகாரி ஒரு டாக்டரை போட்டு அந்த டாக்டர் கிட்டையும் இவளுக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, அவருமே எதனா சைக்காலஜிக்கல் பிரச்சனையா கூட இருக்கலாம், நான் போய் விசாரிக்கிறேன்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டையும் அந்த டாக்டர் வந்து விசாரிக்கிறாரு. அப்படி அந்த டாக்டர் விசாரிக்கிறத எல்லாத்தையும் இவங்களும் இந்த சிசிடிவி கேமரா மூலமா அவங்க டென்ட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, அப்பதான் டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்குள்ள என்ன நடக்குது, நீ என்னவா மாறுறன்ற மாதிரிலாம் கேட்க, ஹீரோயின் எனக்கு தெரியல, ஆனா இந்த அரண்மனையில ஏதோ ஒண்ணு இருக்கு, ப்ளீஸ் இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்ல, டாக்டருமே அப்ப நீ பேய நம்புறியான்னு கேட்க அவங்களுக்கு பதில் இல்ல. சரி இங்க துர்காமகின்னு ஏதோ ஒரு உருவம் இருக்குன்னு சொல்றியே, அவங்கள பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அதை பத்தியும் ஹீரோயினுக்கு ஐடியா இல்ல. அப்பதான் அந்த டாக்டர் போட்டு வாங்குற விதமா, எனக்கு அந்த துர்காமகிய பத்தி நல்லா தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த அரண்மனைக்கு அந்த துர்காமகின்ற பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டோட வந்தா, அப்படி அவங்க பாய் ஃப்ரெண்டோட தனிமையில இருக்கிறதுக்கும் இந்த அரண்மனைய பயன்படுத்திக்கிட்டா, அப்படி 2 பேரும் குடிச்சாங்க. ஒரு கடத்துல அந்த துர்காமகிய அவங்க பாய் ஃப்ரெண்ட் கார்னர் பண்ணி அவனுடைய
சில நண்பர்களை கூப்பிட்டு அந்த துர்காமகிய மோசம் பண்ணிட்டான். இதுல கோவப்பட்டு தான் துர்காமகி இன்னும் பேயா சுத்துறாங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் சும்மா ஒரு கதை சொல்ல உடனே இதை கேட்டு ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. அங்கேயே எழுந்து அவங்களே துர்காமகியா மாறி துர்காமகி யாரு தெரியுமாடா, இந்த நாட்டுடைய ராணிடா, இந்த அரண்மனையே அவளுதுதான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்கிரீனை ஒரு சாரியா கட்டி இந்த ஊர்ல பஞ்சமே இல்லாத அளவுக்கு ஆட்சி பண்ணவதா துர்காமகி, வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினவதா துர்காமகி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அப்படிப்பட்ட துர்காமகி எப்படி இறந்து போனான்ற மாதிரி இப்ப அந்த டாக்டர் கேட்கும் போதோ அது தளபதியா நினைச்ச அவ படையில இருக்கிற ஒருத்த பண்ண ரோகத்தால இறந்தா. அவனை அவ ரொம்ப நம்பனா, அவளோட தளபதி ஸ்தானத்துலதான் பார்த்தா. ஆனா அவனும் பக்கத்து நாட்டுக்கு கைகூலியா இருந்து துர்காமகியோடைய சொத்துக்களை அடைய ஆசைப்பட்டு ஒரு கட்டத்துல இந்த அறையில வச்ச துர்காமகிய அவன் போட்டு தள்ளிட்டு இந்த அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டான்ற மாதிரி திடீர்னு அரபிக்கல எல்லாம் அவங்க பேசுறாங்க. இப்ப இதையெல்லாம் கேட்டுட்டு வந்த டாக்டருமே டென்ட்ல இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட இந்த பொண்ணு நிறைய வரலாறு படிக்கிற பொண்ணா இருப்பா, அப்படி இங்க ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கா, அப்படி இவளுக்கு ஸ்கின்கோபேனியா அப்படின்ற ஒரு நோய் வந்திருக்கு, அதனால்தான் இவ இப்படி பிஹேவ் பண்றா, அவளுக்குள்ள அந்த துர்காமகிய இறங்கின மாதிரி நினைக்கிறா. சோ இதுக்கு மேல இந்த பொண்ணை இங்க வச்சிருக்கிறது நல்லதில்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அங்க காவலுக்கு இருக்கிற போலீஸ்காரங்களும் வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு எலுமிச்சை மாலையை போட்டுட்டு வரலான்னு சொல்லி உள்ள வராங்க. ஆனா ஹீரோயினும் இப்ப வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு இடத்துல கோவமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அங்க காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் செஹல்னு சொன்னா திரும்ப மாட்டாங்க, துர்காமகின்னு சொன்னாதான் திரும்புறாங்க. அதுவும் அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு பீதியை கொடுக்குது. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க ஒரு சேர் இருக்குங்க. அந்த சேர் ஆட்டோமேட்டிக்கா திரும்பினதை பார்த்து அந்த போலீஸ்காரங்க இன்னும் நடுங்க செய்யறாங்க. இங்க சிபிஐ அதிகாரியும் நம்ம ஹீரோயினுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்ன்ற மாதிரி பார்க்க அப்பதான் அவங்களுக்கு ஹிந்தி, மராத்தி, இங்கிலீஷ் இந்த 3 தான் தெரியும்ன்ற மாதிரி போட்டிருக்கு. அப்ப எப்படி அந்த பொண்ணு அரபிக்ல பேசுறாங்க, அப்ப உண்மையாலேயே அது பேய் தானான்ற மாதிரி இப்ப இந்த சிபிஐ அதிகாரியே பயப்படுறாங்க. அப்ப கூட இருக்கிற மத்த அதிகாரிகளும் நம்ம வேணா எதனா ஒரு சாமியார அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி பார்ப்போம், சில நேரங்கள்ல சயின்ஸும் தாண்டி சில விஷயங்கள் நம்மளுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி அங்க ஒரு சாமியார அனுப்ப இப்ப அந்த சாமியாரோட ஏசிபி வேற இருக்காரா, அவருக்கு இந்த பேய் மேல நம்பிக்கை இல்லையா, அவரும் என்ன இது ஒரு முட்டாள் தானோ கண்டதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சிரிக்கதாங்க செய்யறாரு. அந்த சாமியாரும் கற்பூரத்தெல்லாம் ஏத்தி இந்த அரண்மனையில மொத்தம் 2 வழிகள் இருக்கு, இந்த அரண்மனையோடைய பின்புறம் நம்ம போனோன்ற மாதிரியும் கொல்லப்புறத்துல ஒரு கதவு இருக்குங்க, அங்கேயும் கூட்டிட்டு வராரு. இத பாக்குற அந்த ஏசிபியும் இப்படியே போறதுக்கு ஒரு வழி இருக்கா, அப்ப எதுக்கு இந்த பொண்ணு இன்னும் தப்பிக்காம இருக்கா, நம்மளே எவ்வளவு நாள் அவ தப்பிக்கிறதுக்கு தான் இப்படி நடிக்கிறான்னு நினைச்சோமே, அப்ப என்னவா இருக்குன்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. இப்ப அந்த சாமியாரும் அங்க ஒரு ருத்ராட்ச மாலைய தொங்க விட்டுட்டு இந்த ருத்ராட்சம் சிவப்பு கலர்ல இருந்ததுன்னா இங்க காத்து கருப்பு இல்லன்னு அர்த்தம், ஒருவேளை கருப்பு கலர்ல நாளைக்குள்ள மாறிடுச்சுன்னா இங்க ஒரு தீய சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டரை கொடுக்கறாரு, அதுல சில பூக்களை போட்டு அந்த தண்ணியையும் கொடுக்க அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் படுக்கைக்கு கீழே வைக்க சொல்றாரு. இந்த தண்ணி நாளைக்கு நாரி போய் கடந்ததுன்னா அவளுடைய உடல்ல ஒரு ஆத்மா இல்ல 2 ஆத்மா இருக்குன்னு அர்த்தம்ன்ற மாதிரியும் அந்த சாமியார் அங்க சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக அப்பதான் ஹீரோயினை கூப்பிட்டு மறுபடியும் அந்த சிபிஐ அதிகாரி அந்த மினிஸ்டரை பத்தி விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கலெக்டரா இருந்து அந்த கலெக்டருக்கான பீரியட் முடிஞ்சதும் இந்த மினிஸ்டர் கிட்டே பிஏவா சேர்ந்திருப்பாங்க. அப்ப இந்த மினிஸ்டர் பிரந்தாரா ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க, அது இந்த கிராமப்புறத்துல ஒரு மிகப்பெரிய குடிநீர் திட்டத்தை ஆரம்பிச்சு அதை இந்த மாநிலம் முழுக்க இலவச சுகாதாரமான குடிநீரை கொடுக்கணும்ன்ற மாதிரிதான் அந்த திட்டத்துடைய பிளானா இருக்கும். அதுக்காக அங்க ஒரு 127 கிராமத்தை செலக்ட் பண்ணி அந்த 127 கிராமத்தையும் அந்த இடத்துல இருந்து காலி பண்ண வச்சு அங்க ஒரு ஃபேக்டரி கட்டி ஒரு டேம் கட்டி ஒரு பயங்கர கோடிகள் செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா அதே வேலையில தான் இந்த பிளான்ல ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கிறதாகவும் இதனால ஒரு கிராமமே அழிய போறதாகவும் நம்ம ஹீரோயினுடைய காதலன் முகுந்தன் கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஷயமா நம்ம ஹீரோயின் கூட அவரு சண்டை போட வராருங்க. அப்படி அந்த சண்டையோட முடிவுல நம்ம ஹீரோயின் கலெக்டரா இருந்ததுனால அவங்க பாதுகாப்புக்கு ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாங்க. அந்த துப்பாக்கியை எடுத்து அந்த காதலனை போட்டு தள்ளனதா இப்ப நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அதே வேலையில நிகழ்காலத்துக்கு கதை வர இப்ப இந்த ஏசிபி கிட்டையும் ஒரு வக்கீல் வந்து உங்க தம்பியோட கேஸ் அந்த பொண்ணுடைய சார்பில் தான் முடிகிற மாதிரி இருக்கு, ஏன்னா உங்க தம்பி அங்க ஒரு பூச்சட்டி எடுத்து அவர் காதலியான இந்த கலெக்டரையே அடிக்க வந்திருக்கான், அப்பதான் கலெக்டர் அவங்க பாதுகாப்புக்காக உங்க தம்பியை சுட்டிருக்காங்க, அவர் இறண்டாரு, அதனால அவங்க மேல தப்பு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்ல இதுல ஏசிபி பயங்கரமா காண்டாகிறாரு. என் தம்பியை போட்டு தள்ளிட்டு அவ ரிலீஸ் ஆயிட்டு சந்தோஷமா இருக்கிறதா, அதெல்லாம் நடக்கவே கூடாது, இப்போ விசாரணைன்னு இப்ப இந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல, இந்த அரண்மனையில வச்சே அவ கதையை முடிச்சுட்டு இது பேய் பண்ணுச்சு இல்லனா இவளே மனநல பாதிக்கப்பட்டு பண்ணிக்கிட்டான்ற மாதிரி விஷயத்த முடிச்சிடணுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த டென்ட்டுக்கு வந்து அந்த அரண்மனையில இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் ஆஃப் பண்றாரு. இப்ப நேரா அந்த அரண்மனைக்குள்ளேயும் வராரு. உள்ள வரப்போதான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குங்க. அந்த அரண்மனைக்குள்ளேயும் அந்த ருத்ராட்சத்தை தொங்க
விட்டுருப்பார்ல அந்த ருத்ராட்சம் இப்ப காஞ்சு போய் கருப்பு கலர்ல ஆகி சாம்பலா மாறினத இப்ப இந்த ஏசிபி கவனிக்கிறாரு. என்னடா இது சாமியா சொன்ன மாதிரியே ஆயிடுச்சேன்னு சொல்லி இவருக்கும் பயங்கர பயம் வர, அதே வேளையில தொடர்ந்து அந்த ரூமுக்குள்ள போகும்போதும் நம்ம ஹீரோயினுடைய கட்டலுக்கு அடியில அந்த தண்ணி வச்சிருப்பார்ல அதுவும் பயங்கர நாத்தம் அடிக்கிறதையும் அவர் கவனிக்கிறாரு. ஆஹா, ரெண்டாவது சம்பவமும் ஆயிடுச்சேன்னு சொல்லி இப்ப ஹீரோயினை தெரியும் அவர் ஓட, அவங்க இந்த பெரிய ரூம்ல இருக்காங்க. அப்படி அந்த மகாராணியோட ரூம்ல நம்ம ஹீரோயினும் அவங்களே அடிச்சுக்கிட்டு தன்னை காப்பாத்துன்ற மாதிரியும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இது அங்க வந்து கேக்குற இந்த போலீஸ்காரரும் இன்னும் ரொம்ப பயந்து போறாரு. அப்பதான் அவருமே இங்க ஒரு பேய் இருக்குன்ற மாதிரியும் நம்புறாரு. அந்த பேய் இப்போ ஹீரோயினை கஷ்டப்படுத்துதுன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் அவங்களோட கையில அவங்களே ஆணி அடிச்சுக்க, எப்படியோ அந்த இடத்துல இருந்து இந்த போலீஸ்காரரு அந்த ஹீரோயினையும் காப்பாத்தி அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராரு. இப்போ அந்த இடத்துலயுமே இந்த சிபிஐ அதிகாரிகள்லாம் வந்திருக்க, அவங்க கிட்டையும் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான், அவளை நான் நேத்து பார்க்க கூடாத நிலைமையில பார்த்தேன், உள்ள உண்மையிலேயே ஏதோ ஒரு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த சிபிஐ அதிகாரியும் அதை நம்பி நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கே போவேனா, அவளை இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவோம், அவ ஹெல்த் அளவுல கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அவளை நார்மல் வார்டுக்கு மாத்திடுவோம்னு சொல்லிட்டு இப்போ சிஎம் ஆபீஸ்க்கும் கால் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, அந்த மினிஸ்டர் ரொம்ப நல்லவர் தான் போல இருக்கு, அவர் மேல எந்த பழியும் போட முடியலன்ற மாதிரியும் இந்த கேஸ் ஃபைல சிபிஐ அதிகாரி மொத்தமா மூடுறாங்க. அப்பதான் இந்த சிபிஐ அதிகாரி அவங்களோட மகளோட காலையில ஜாக்கிங் போயிட்டு இருக்கும் போதோ அவங்க மகள் நேத்து நைட்டு நான் ஒரு உலகத்துக்கு போனதாகவும் அந்த உலகத்துல ஒரு ராஜா ராணி வாழ்ந்ததாகவும் மனுஷங்கெல்லாம் ப்ளூ கலர்ல இருந்ததாகவும் இஷ்டத்துக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சிபிஐ அதிகாரியோ அவங்க ஓடிட்டு இருக்கிற பார்க்க சுத்தி பார்க்க, அப்பதான் அந்த பார்க்ல மோசஸ் அப்படின்ற ஒரு பேர்ல ஒருத்தர் டிஷர்ட் போட்டிருக்காருங்க. அந்த பேர்ல தான் அவங்க மகள் ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் அங்க ஒரு குப்பை தொட்டி ப்ளூ கலர்ல இருக்கு, அதை வச்சுதான் அவங்க கலரும் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நீங்க பார்த்ததை வச்சுதானே என்கிட்ட கதை சொன்ன அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு கிட்ட கேட்க, அப்பதான் அவங்க பொண்ணுமே நீ எல்லாம் என்ன சிபிஐ அதிகாரி, நானே உன்னை ஏமாத்திடுவோம் போல இருக்கே, ஒருத்தங்க என்ன கதை சொல்றாங்கன்னு முக்கியம் இல்ல, அந்த கதையில உண்மை இருக்கா இல்லையா தான் முக்கியன்ற மாதிரி அவங்க பொண்ணு சொல்ல, அப்பதான் அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது. கட் பண்ணா இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹீரோயினை பாக்குறதுக்கு அந்த மினிஸ்டரும் வராரு. நம்ம ஹீரோயின் இப்போ ரொம்பவுமே மென்டலா பாதிக்கப்பட்டு ஒரு இடத்துல பயந்த மேனிக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க, அதையும் இந்த மினிஸ்டர் பாக்குறாரு. இப்ப அங்க மத்த போலீஸ்காரங்க அவங்க அடியாட்கள்னு சொல்லி எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துலயே வந்து நீ ஓகே தானமா ஒன்னும் ஆகலையேன்ற மாதிரி பேச வர, அப்பதான் ஹீரோயினோட காது கிட்ட வந்து இதெல்லாம் பண்றது உனக்காகவா இல்ல என் மேல வச்சிருக்கிற ஆசைக்காகவான்ற மாதிரி அவர் கேக்குறாரு. அப்பதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் சிரிக்க மினிஸ்டரும் சிரிக்க, அப்பதாங்க இது எல்லாமே பிளான்னு காமிக்கிறாங்க. இங்க இந்த சிபிஐ அதிகாரியும் இப்ப அந்த ராணியுடைய அரண்மனைக்கு போயிருக்க, அங்க அவங்களும் சில விஷயங்கள் கவனிக்கிறாங்க. அதாவது அங்க ஒரு சேரு தானா ஆடி இருக்கோம்ல, அந்த சேர்ல யாரும் கயிறு கட்டி ஆட வச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்க நிறைய வார்த்தைகள் எழுதிருக்கு, அது எல்லாம் யாரோ ரெடி பண்ண மாதிரியே இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் ரெடி பண்ணி அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேய் இருக்குன்ற மாதிரி நம்ப வச்சு ஒரு நாடகம் ஆடி இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்றத இப்ப இந்த சிபிஐ அதிகாரி கண்டுபிடிக்க, அதே வேளையில ஹீரோயினும் அங்க எப்படிலாம் நடிச்சாங்க, பேய் மாதிரி வேஷம் போட்டு எப்படி அந்த போலீஸ்காரங்களையும் நம்ப வச்சாங்க அதையெல்லாம் காட்டுறாங்க. அந்த சேரு நகர்ந்தது கூட நம்ம ஹீரோயின் தான் கயிறு மூலமா அங்க இழுத்திருப்பாங்க. இப்ப இது எல்லாம் நம்ம ஹீரோயின் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே இந்த மினிஸ்டருடைய பினாமியா நம்ம ஹீரோயின் தான் இருப்பாங்க. அப்படி இந்த மினிஸ்டர் கிட்ட 300 கோடி ரூபாய் அவங்க காசு லஞ்சமா கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மினிஸ்டர் ஒண்ணு நல்லவர் இல்லைங்க, ஊருக்குள்ளதான் நல்லவர் மாதிரி வேஷம் போட்டு உண்மையாலே இந்த சிலைகள் எல்லாம் கடத்துறவர் இந்த மினிஸ்டர் தான். அது மட்டும் இல்லைங்க, இப்ப ஒரு ப்ராஜெக்டுக்கான பிளானையும் போட்டிருப்பார்ல, அதுல 127 வில்லேஜ அவர் சேர்க்கறதுக்கு பதிலா 135 வில்லேஜ் அவர் சேர்த்திருப்பாரு. அப்படி 8 வில்லேஜ் அவர் எக்ஸ்ட்ரா சேர்த்தது மூலயமா அந்த 8 வில்லேஜையும் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு வித்துட்டு அது மூலயமா இவர் கோடி கணக்குல காசை சேர்த்து, அதாவது 1500 கோடியை சேர்த்து இவர் எப்படின்னா சிஎம் ஆகணும்ன்றா இவளோட ஆசையா இருக்கோங்க. இப்ப அந்த 1500 கோடியையும் அவரு பேர்ல வச்சுக்காம பினாமின்ற பேர்ல ஹீரோயினுடைய பேர்ல தான் அவரு போட்டு வச்சிருப்பாரு. அப்படிதான் அவருக்கு மேல சிபிஐ அதிகாரிகள் சோதனை பண்ண வராங்கன்ற மாதிரி தெரிஞ்ச உடனே ஹீரோயின் கிட்ட வந்து இந்த பிளான் எல்லாம் சொல்லி நடிக்க சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோயினும் அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்க, இப்ப வெளியிலயோ இவர் பிரஸுக்கெல்லாம் வந்து என்னுடைய பிஏவை இந்த சிபிஐ அதிகாரிகள் நான் தப்பு பண்ணவனு நம்ப வைக்கிறதுக்கு அவளை அடிச்சு கொடுமைப்படுத்தி மென்டலாவே ஆக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் பேர்ல 1500 கோடி இருக்கும்ல, அப்படி அவரோட காசை இப்ப இவர் சொல்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கும் டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி அவருடைய இன்னொரு அசிஸ்டன்ட அந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்க சொல்லி ஹீரோயின் கிட்ட அனுப்ப, ஆனா ஹீரோயின் அங்க சைன் போடாம அந்த பெண்ணை எடுத்து அந்த அசிஸ்டன்டோட கையிலேயே குத்தி அங்கிருந்து அந்த அசிஸ்டன்ட அனுப்பிடுறாங்க. இத பார்த்து மினிஸ்டருக்கும் ஒன்னும் புரியாம எதுக்கு இந்த பொண்ணு திடீர்னு இப்படி பிஹேவ் பண்றான்னு சொல்லி இப்ப அவர் அந்த லெட்டரை எடுத்துட்டு போக, ஏமா இந்த 1500 கோடியில தான் உன்னோட 300 கோடியும் இருக்கு, சைனை போட்டுரு அப்படின்னு ஃபைல கொடுக்க, இப்ப ஹீரோயினும் மினிஸ்டரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்க
அங்க சைன் போடுறாங்க. ஆனா அந்த லெட்டர்ல பார்த்தா அவங்க துர்கா மகின்னு சைன் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க உண்மையான பேரு சஹல். அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. ஹீரோயின் என்னதான் எவ்வளவு நேரம் மினிஸ்டருக்கு ஆதரவா செயல்பட்ட மாதிரி காட்டியிருந்தாலும் இங்க கட் பண்ணா சிபிஐ அதிகாரி அந்த வீட்டுக்கு வரப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி இந்த சிபிஐ அதிகாரி கிட்ட நம்ம ஹீரோயின் நிறைய க்ளூ கொடுத்திருப்பாங்க. விசாரணைக்கு வரப்போ மினிஸ்டருடைய பையன் அமெரிக்கால இருக்கானு கேட்டதுக்கு அவரோட 2 பொண்ணுங்க அங்க இருக்காங்க, கோடிக்கணக்கில் சொத்து அங்க வச்சிருக்காங்க, அவர் பினாமி வச்சிருக்காருன்ற மாதிரி இவங்க சும்மாக்கா சொன்னதெல்லாம் அப்பதான் உண்மைன்னு தெரியும். அதே மாதிரி இவங்க துர்கா மகின்னு ஒரு கதை சொல்லிருப்பாங்கல்ல, அதுல தளபதினு சொல்லி ஒருத்தன் அங்க இருக்கிற மக்களை மோசம் பண்ணி ஆட்சியை கௌக்க பார்த்தான்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது இந்த மினிஸ்டரை தான் மீன் பண்ற மாதிரி சொல்லிருப்பாங்கன்ற மாதிரியும் இப்ப இந்த சிபிஐ அதிகாரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆக மொத்தத்துல நம்ம ஹீரோயின் மினிஸ்டரோட ஆள் இல்லைங்க, மினிஸ்டர் கூடவே இருந்து வெளிப்படையா இந்த உண்மைகளை சொல்ல முடியாம இப்படி மினிஸ்டர் ஆளு போல நடிச்சு மினிஸ்டர் சொன்ன பிளானையும் பண்ணி ஆனா மினிஸ்டரோட காலையே இப்ப வாரி விட்டுருக்காங்க. இப்ப மினிஸ்டர் கிட்டையும் அந்த 1500 கோடி என் பேர்ல தான் இருக்கும், என்னால கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்ல மினிஸ்டரும் கோவப்பட்டு எதுக்காக இப்படி பண்றேன்னு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் இன்னொரு கதையும் சொல்றாங்க. அதாவது இந்த மினிஸ்டர் 12 இடங்களுக்கு போகும்போது அங்க இருக்கிற கோயில்கள்ல இந்த சிலைகள் கொள்ளை போயிருக்குன்ற தகவலை சொன்னதே ஹீரோயின் தானா. அதை அவங்க சிஎம் ஆபீஸுக்கு போஸ்டா அனுப்பியிருக்காங்க போல. இது பண்ணதும் ஏன்னு கேட்கும் போதோ அப்பதான் இந்த மினிஸ்டர் கடைசியா ஆரம்பிச்ச அந்த ப்ராஜெக்ட பத்தி சொல்றாங்க. அந்த 127 கிராமத்துல எக்ஸ்ட்ரா இன்னும் 8 கிராமத்தை ஆட் பண்ணி மினிஸ்டர் அந்த 8 கிராமத்தையும் காலி பண்ண சொல்லுவார்ல, அதுல ஊழல் இருக்குன்ற விஷயத்த நம்ம முகுந்தன் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படி அவரோட கிராமமா அதுல அடங்குங்க. ஆனா அவர் கிராமத்து மக்கள் கிட்டையும் நீங்க காலி பண்ணாதீங்க, இங்கேயே இருங்க அப்படின்னு அந்த கிராமத்திலேயே இருக்க வச்சுட்டு நேரா இந்த உண்மைகள்லாம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு மினிஸ்டர் வருவாரு. ஆமா, இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான், ப்ராஜெக்ட்ல 127 கிராமம் தான் இருக்கு, ஆனா நான் இங்க 135 கிராமம்னு கணக்கு காமிச்சாதான் என்னால அந்த 8 கிராமத்தையும் வெளிநாட்டுக்கு வித்து அதுல 1500 கோடி தேத்த முடியும். அது போக இங்க இருக்கிற நிறைய கோயிலோட சிலைகளையும் வெளிநாட்டுக்கு வித்து அது மூலியமாவும் கோடி கோடியா சம்பாரிச்சு என்னால சிஎம் போஸ்டா வாங்க முடியும். இதுக்கு எதிராக எவன் வந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவங்கள மிரட்டி இருப்பாங்க. அப்படி அந்த மினிஸ்டர் அங்க ஒரு பூச்சட்டி எடுத்துக்கிட்டு நம்ம முகுந்தன் அடிக்க போக, ஆனா முகுந்தன் அங்க மிரட்டி இப்ப முகுந்தன் ஒரு கிராமத்தை மட்டும் காலி பண்ணாதீங்க அங்கேயே இருங்கன்னு வச்சுட்டு வந்தார்ல, அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் இந்த மினிஸ்டர் போட்டு தள்ளுற மாதிரி காட்டுறாங்க. இததான் ஓப்பனிங் சீன்ல இந்த அரண்மனையை திறந்ததுக்காக பேய் வந்து போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலே போட்டு தள்ளுறது இந்த மினிஸ்டர். இப்ப இந்த மினிஸ்டர் நம்ம ஹீரோயினையும் மிரட்டுறாரு. உன்னோட காதலனோட கதையை இப்பயே முடிக்கிறா, அப்படி இல்லனா இந்த கிராமத்துல இருக்கிற இன்னும் நிறைய மக்கள் இறப்பாங்கன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க, அப்ப அவங்க காதலன் முகுந்தன் துப்பாக்கியை வச்சு அவரே தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்துடுறாரு. சோ இப்படிதான் உண்மையிலேயே ஹீரோயினுடைய காதலன் இறந்திருப்பாரு. இதுக்கு பழி வாங்கறதுக்கும் அந்த கிராமத்து மக்களை காப்பாத்துறதுக்கும் இந்த மினிஸ்டருடைய இந்த விஷயங்களை அம்பலப்படுத்துறதுக்கும் தான் எவ்வளவு நாடகம் நம்ம ஹீரோயின் ஆடி இருப்பாங்க. இப்ப இந்த உண்மைகள் எல்லாத்தையும் இந்த மினிஸ்டர் கிட்ட இருந்து ஹீரோயின் அந்த மினிஸ்டர் வாயாலேயே வாங்க. அப்பதான் இந்த மினிஸ்டர் கிட்டையும் ஒரு ட்விஸ்ட சொல்றாங்க. இப்ப அவங்க இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க ஒரு கேமரா வச்சிருக்காங்க போல. அப்படி எவ்வளவு நேரம் இந்த மினிஸ்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசின எல்லாத்தையும் அந்த கேமரால ரெக்கார்ட் பண்ணி அதையும் டிவியில ஒளிபரப்புறாங்க. இப்போ மினிஸ்டர் கையும் களவுமா மாட்டிக்க மினிஸ்டர் அந்த கேமராவை உடைச்சிட்டு ஹீரோயினை போட்டு தள்ளலான்னு வர, ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினுடைய காதலனுடைய அண்ணன் அந்த ஏசிபி இருக்கார்ல, அவரு அந்த மினிஸ்டரை போட்டு தள்ளுற மாதிரியும் காட்டுறாங்க. அதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்குங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அந்த ராத்திரி போட்டு தள்ளலான்னு சொல்லி இந்த ஏசிபி அவரோட அந்த அரண்மனைக்கு போயிருப்பாங்கல்ல, அப்ப இந்த ஹீரோயின் இந்த உண்மையை எல்லாத்தையும் சொல்லி உங்க தம்பியோடைய மரணத்துக்கு நான் காரணம் இல்ல, இந்த மினிஸ்டர் தான் காரணம்ன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அதுல அவருமே மனசு உருகி அந்த ராத்திரியே திருந்தி ஹீரோயினுடைய பிளான்ல அவரும் சேர்ந்திருப்பாரு. அதனால்தான் இப்ப இந்த மினிஸ்டரோட கதையை அவரோட கையால அவர் முடிக்கிறாரு. இப்ப இது எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோயினோ தன்னோட காதலன் முகுந்தனுடைய பேர்லயே ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க, அதுக்கு இந்த சிபிஐ அதிகாரியும் இந்த ஏசிபியும் வந்து கலந்துக்க, அப்பதான் அவருக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த தாயத்து கருப்பு கலர்ல மாறுச்சே, அதே மாதிரி அந்த தண்ணி ரொம்ப நாரி போச்சு, அதெல்லாம் எப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அதுவும் என்னுடைய பிளான் தான், நான் தான் எல்லாத்தையும் மாத்தி வச்சேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப பேயின்னு ஒண்ணு இல்லையான்னு கேட்க, பேயின்னு ஒண்ணு இல்ல, ஒரு மனுஷனா இந்த விஷயத்த சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க, அதனால தான் பேயி சாமின்னு சொல்லி அந்த மூலயமா இது எல்லாத்தையும் நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்க, அப்பதான் அந்த ஏசிபிக்கு கடைசியா ஒரு சிந்தனை வருது. எல்லாம் ஓகேமா, ஆனா அந்த அரபிக்ல எப்படி பேசினன்ற மாதிரி கேட்க, ஹீரோயினோ எனக்கு அரபிக்கே தெரியாதுன்னு சொல்ல, அப்போ அந்த சமயத்துல அரபிக்ல பேசினது யாருன்னு கேட்கும் போதோ அந்த ட்விஸ்டோடயே இந்த கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான பேய் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.